ஆமா, ஒரு நிமிஷம். தேங்க்யூ. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து தேங்க்ஸ். ஓகேங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு? பிளஸ் நாம சில முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது தான். அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வீக்லி சார்ட்ல பார்க்குறோம். ஈரோ யுஎஸ்டி அப்படின்ற ஒரு பேரை வந்து நம்ம வீக்லி சார்ட்ல பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2023லேருந்து 2024 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 24 இன்னும் ஒரு 3, 4 மாசம் தான். ஸோ 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. இந்த ஹைக்கும், இந்த லோக்குள்ள தான் ட்ரேட் ஆகும். இப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ட்ரெண்ட் வந்து சைட்வேஸ். அதாவது வீக்லி சார்ட்ல பார்த்தா. ஓகேங்களா. இதே நீங்க டே சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ரிவர்சல் ஆகி அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மே மாசத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா இது ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன், ஹையர் ஹை ஃபார்மேஷன், அப்புறம் வந்து வீக்லியோட ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்காங்க. ஸோ தட் டபுள் டாப் கிரியேட் ஆகுது. ஏன்னா அது வீக்லியில் அது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இது உடைச்சா தான் நம்ம வந்து ஃபர்தராக இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ட்ரெண்ட் அப் சைடில் போகும். ஓகேங்களா. அப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தாலும் நமக்கு என்ன இருக்குது பாருங்க. இங்கிருந்து அப் ட்ரெண்டில் இருந்தது. இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லுது 4 ஹவர்ஸில் சைட்வேஸ் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ டே சார்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகுது. 4 ஹவர்ஸ்லேயும் நமக்கு ரிஜெக்ஷன் ஆகுது. அண்ட் வீக்லியில் நமக்கு என்ன ஒரு ரிஜெக்ஷன் ஏரியாவில் இருக்குது. சைட்வேஸ் மார்க்கெட்டோட ரிஜெக்ஷன் ஏரியாவில் இருக்குது கரெக்டாக. ஓகேங்களா. ஸோ அப்போ 1 ஹவரில் பார்ப்போம். சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ மார்க்கெட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது, ஒரு ஜோனுக்குள்ளே இருக்குது மார்க்கெட், ரைட். அப்புறம் 30 மினிட்ஸில் பாருங்கள், அப்புறம் 15 மினிட்ஸில் பாருங்கள், 5 மினிட்ஸில் பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே பெரிய கேள்வி. சரிப்பா, நான் இத்தனை டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன், ஆனால் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்றது தான் எனக்கு தெரியல. அதுக்கு தானே அப்படின்றது அதுதானே மெயின் மேட்ரு இல்லையா. சரி, நமக்கு இதுக்கு மேல போனா தான் நம்ம வந்து அப்சைடு போகும் அப்படின்றத நம்ம பிரெடிக்ட் பண்றோம் இல்லையா. எங்க 1, 2, 3, 5, 0க்கு மேல போனா தான் பிரெடிக்ட் பண்றோம். கரெக்ட். அப்ப இந்த இடங்கள்ல உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நமக்கு குயிக்கான ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்கி ஏறதை விட பொத்துன்னு கீழே விழுந்துருவான். ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு சப்ளை ஜோன்ல மார்க்கெட் இருக்கு இல்லையா. வீக்லி சப்ளைல இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா. நம்ம வீக்லியில பார்த்தோம், ஒரு மல்டிபிள் டைம் அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீக்லி சப்ளை கிட்ட மார்க்கெட் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஒரு 15 மினிட்ஸில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடங்கள்ல நமக்கு செல்லிங் என்ட்ரி கிடைச்சதுன்னா தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, சரி. அப்போது ஃபெயிலியர் ஆகுமா ஆகாதா அப்படின்றது எப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு இல்லை, எல்லா மார்க்கெட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு சில கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ வீக்லியில் நம்ம இங்கே செல் அடிக்கிறோம் அப்படின்னா வீக்லியோட டார்கெட் தான், அதாவது வீக்லியோட இந்த லோ தான் போய் நம்ம டார்கெட் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவ்வளோ பெரிய டார்கெட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எனக்கு வீக்லியோட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது மார்க்கெட், நல்லா புரிஞ்சுக்கங்க. வீக்லியோட ரெசிஸ்டன்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன்ல மார்க்கெட் இருக்கு. அப்போ ஒரு 4 ஹவர்ஸ்லயோ அல்லது 1 ஹவர்லயோ ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஸ்விங் லோ என்னவா இருக்கோ அந்த லோவை நான் டார்கெட் பண்ணலாம். இப்போ இங்கிருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் ரெக்கவரி ஆகி கொஞ்சம் மேலே போகிறான். மறுபடியும் இதே இடத்துக்கு வரும்போது ஓகேங்களா. நான் அதனால தான் சார்ட்டை வந்து இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நான் அனுப்புகிறேன், ஏன் சார்ட்டோட அனுப்புகிறேன் அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணியே அனுப்புவேன். 4 ஹவர்ஸில் போட்டு 4 ஹவர்ஸ் சார்ட்டு, 1 ஹவர் சார்ட்டு, 15 மினிட்ஸ் சார்ட்டு, ஸ்கேல்பிங் அப்படின்லாம் போட்டு அனுப்புறதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் அதையாவது ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு என்ன இருக்குது இல்லை அப்படின்னு தேடுவீங்கன்ற ஒரு இதுக்காக தான். ஏன்னா செல்ஃப் லேர்னிங் யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்குறத விட செல்ஃபாக நம்ம லேர்ன் பண்ணுறது வந்து அதுக்கு பவர் அதிகம். ஒரு 10 வாட்டி விழுந்து எந்திரிச்சா தான் சைக்கிள் கற்றுக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் நம்ம எடுத்தோன்னே ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது என்னன்னு நீங்கள் தேட 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 தான் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்கன்னு போகவே போகாதீங்க. ஓகே, ஸோ அதனால் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா ஊருப்பட்ட பேர்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிலாம் கூட பார்ப்போம். பட் இருந்தாலும் இது பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சிருச்சுனாலே போதும். இண்டிகேட்டர் எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா. இப்போ நம்ம 1 ஹவரில் இந்த லோ தான் நம்மளோட டார்கெட்டாக வச்சுக்கிறோன்னு வைங்க. இப்போ மார்க்கெட் இங்கிருந்து தான் பொத்துன்னு விழுந்திருக்கு. நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் எங்கேருந்து வேகமான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோ அந்த இடத்த தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். இங்கிருந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு, இங்கிருந்து மார்க்கெட் விழுந்திருக்கு அப்படின்னா என்ன நடக்கும், இந்த இடத்துல இருந்து விழுந்திருக்குன்னா இந்த இடத்துல தான் நமக்கு என்ட்ரி ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம பை என்ட்ரி ட்ரை பண்ணணும். இது சப்போர்ட் ஆகி இங்கிருந்து மேலே போயிருக்கு, இங்கிருந்து மேலே போயிருக்கு அப்படின்ட்டு இதில் மூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. இதை போய் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு, இது வந்து மூவ்மெண்ட் ஏரியா அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. மார்க்கெட் எங்கே வைலண்ட்டாக ரியாக்ட் ஆயிருக்கோ அங்கே தான், இங்கெல்லாம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் இல்லையா. அப்போ இந்த இடம் வரும்போது இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 1:2 வைங்க. நீங்கள் பெரிய டார்கெட் கூட வேணாம், 1:2.
ஒரு 10 பிப் ரிஸ்க் வைக்கிறீங்க, ஒரு 10 பாயிண்ட் ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 20 பாயிண்ட் டார்கெட் வச்சு ட்ரை பண்ணுங்க. 10ல 5 ட்ரேட் சக்ஸஸ் ஆனா போதும் நமக்கு. ஓகேங்களா? ஏன்னா 1:2 வைக்கிறீங்க. ஓகே. 10ல 5 ட்ரை பண்ணுங்க. டெய்லி ஒரு ட்ரேட் இல்ல 2 ட்ரேட். ஏன்னா பெரிய கேபிட்டல் இதுக்கு தேவைப்பட போறதில்ல ஃபாரெக்ஸ்ல. ஓகேங்களா? இப்ப நம்ம 1 ஹவர்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். 15 மினிட்ஸ்ல போயிட்டு, இந்த ஏரியாவ நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம். இல்லையா? இது ஜோன். இது ஆர்டர் பிளாக் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஆர்டர் பிளாக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த எஸ்எம்சி கான்செப்ட். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த கிளாசிக்கான ஒரு விஷயம் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த ஆர்டர் பிளாக்ஸ். ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஃபேர் வேல்யூ கேப், இம்பேலன்சிங் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அதை பேஸ் பண்ணி தான். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பவுடர் தட்டி, தூசி தட்டி அப்படி வச்சிருக்காங்களே தவிர, அது வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்டு. அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளோட 15 மினிட்ஸ் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ மார்க்கெட்டு கடகட கடகடன்னு விழுந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இங்கெல்லாம் இம்பேலன்ஸ் இருக்கா? அப்படியே மார்க்கெட் இறங்கி வருதா? பட் நியூ லோ வைக்கல. மறுபடியும் ஏறி வரட்டும். இந்த இடத்த வந்து டச் பண்ணுவான். பண்ணும்போது நீங்க என்ட்ரி எடுக்கணும். பட் எப்படி? அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரியாக்ட் ஆகிருக்கும்போது திருப்பி அதே இடத்துக்கு வரும்போது அதோட ரியாக்ஷன் மறுபடியும் இருக்கும். ஓகே. அப்போ சில கேண்டில் ஸ்டிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? கேண்டில் ஸ்டிக் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான 3 கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பின்பார்னு சொல்லுவாங்க. அது பின்பார்க்குன்றது நிறைய பேர் இருக்குது. அதுக்கு ஹேங்கிங் மேன் வரும், ஹேமர்னு வரும், இன்வெர்டட் ஹேமர்னு வரும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், பின்பார். அது கலர் டசன்ட் மேட்டர். கலர் எல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. க்ரீனில் தான் இருக்கணுமா, ரெட்டில் தான் இருக்கணுமா அப்படின்றது மேட்டர் கிடையாது. ஓகே. இதை வந்து நம்ம பின்பார்னு சொல்கிறோம். இது இன்வெர்டட் பின்பார்னு வச்சுங்க. இதை இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் பின்பார்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஹேங்கிங் மேன். டாப்பில் வந்தால் ஹேங்கிங் மேன், பாட்டமில் வந்தால் அதாவது ஒரு ட்ரெண்டில் டவுனில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹேமர், புல்லிஷ் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ஹேங்கிங் மேன் சொல்லுவாங்க. இந்த கன்ஃபியூஷன் வேணாம். எதிரா ஹேங்கிங் மேன், எதிரா ஹேமர், எதிரா இன்வெர்டட் ஹேமர் அப்படின்ற கன்ஃபியூஷனே வேணாம். ஜஸ்ட் பின் பார்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது இன்வெர்டட் பின் பார். அவ்வளோதான். இது போட்டிங்கனாலே போதும். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இது வந்து எந்தெந்த இடங்கள்ல வரணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் லெவல், ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட. என்ன டைம் ஃப்ரேம்? நீங்க என்ன டைம் ஃப்ரேம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ண போற அந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ட்டும் பிரைஸ் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்த ஏரியா, பிரைஸ் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து இறங்கின ஏரியா, அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நடந்த ஏரியா. இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் அண்ட் மூவ்மெண்ட் அந்த இடத்துல எனி டைம் ஃப்ரேம்ல எப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் அந்த இடத்துல இந்த மாதிரி பின் பார் வருது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் கிட்ட இன்வெர்டட் பின் பார் வரணும், சப்போர்ட் கிட்ட பின் பார் வரணும், புல்லிஷ் பின் பார் வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதை சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம பார்க்கலாம். சில சாம்பிள்ஸ்லாம் கூட பார்க்கலாம். ரெண்டாவது கேண்டில் ஸ்டிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்கல்ஃபிங். அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங். விக் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்னதாக விக் இருக்கலாம். எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் இது யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங். இது பேரிஷ் என்கல்ஃபிங். இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் என்னன்னா அது எங்க வருது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ புல்லிஷ் பின் பார்னா என்ன, சாரி புல்லிஷ் என்கல்ஃபிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ இது வந்து இந்த கிரீன் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்கு உள்ள இருக்கணும். அவ்வளவுதான். இதோட ஹை அண்ட் லோ இந்த கிரீன் கேண்டிலுக்கு உள்ள இருக்கணும். பேரிஷ் என்கல்ஃபிங்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டிலா இருக்கணும். இதோட ஹை அண்ட் லோ இந்த ரெட் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்கு உள்ள இருக்கணும். கிளியர்? புல்லிஷா இருந்ததுன்னா ரெட் கேண்டில கம்ப்ளீட்டா முழுங்கி இருக்கணும். பேரிஷ் என்கல்ஃபிங்னா கிரீன் கேண்டில கம்ப்ளீட்டா முழுங்கி இருக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட்.
ஓகேங்களா? என்னன்னா, இந்த இடம் ஒரு சப்போர்ட்ல வரணும். நான் முன்னாடியே சொன்ன மாரி, எங்க பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல வரணும். எங்க ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்தா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அதே மாரி தான் எந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்கோ அந்த இடத்துல இந்த கேண்டில் ஸ்டிக் வரணும். எந்த இடத்துல பிரைஸ் டிராஸ்டிக்கான ஒரு டவுன் மூவ்மெண்ட் குடுத்து அதே இடத்துல வருதோ, அப்ப இந்த பேட்டர்ன் மறுபடியும் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எப்படி எடுப்பீங்க? இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் என்ட்ரி, இந்த ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை என்ட்ரி. புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துருச்சு, லோ பிரேக் ஆயிடுச்சு, நான் செல் என்ட்ரி எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. அது அது வந்து புல்லிஷ்ன்னு பேர் வச்சுட்டு நம்ம போயிட்டு செல் என்ட்ரி எடுத்தா நல்லதா? கிடையாது. ஏன்னா, பிரேக் அவுட் ஆயிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகி மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால ஹை பிரேக் ஆனா நம்ம பை என்ட்ரி எடுப்போம். லோ பிரேக் ஆனா செல் என்ட்ரி எடுப்போம். சரி, இந்த கேண்டில இன்னும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பின் பார் பார்த்தோம் இல்லைங்களா? இது கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு ரெட் கேண்டில் போடுறேன். ஓகே. அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் போடுறேன். இதோட ஹை பிரேக் அவுட்ஸா? ஓகே. இப்ப இது வந்து என்ன கேண்டிலுங்க? என்ன பேட்டர்ன் இதுக்கு பேரு? புல்லிஷ் புல்லிஷ் பேட்டர்ன். ஆமா. புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். ஓகே. ரைட். இப்ப இந்த 2 கேண்டில் இது வந்து சே 15 மினிட்ஸ்னு வச்சுப்போம். இல்ல 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்னே வச்சுப்போம். இது ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஒரு 10 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. 10:15க்கு இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. 10:15க்கு இந்த கேண்டில் ஓப்பன் ஆச்சு. 10:30க்கு இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு 15 மினிட்ஸ், 2 15 மினிட்ஸ் சேர்த்து 30 மினிட்ஸா பார்த்தா இந்த கேண்டில் எப்படி இருக்கும் தெரியுமா? சே இப்போ ரெட் கேண்டிலோட ஓப்பன் மேல இருக்கும். இது ஹை, இந்த லெவல் ஹை. இது க்ளோஸ், இது லோ. கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு பக்கத்துல தான் ஓப்பன் ஆயிருப்பான். ஸோ தட் ஓப்பன், இது லோ, இது க்ளோஸ், இது ஹை. அதாவது மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகி இவ்வளவு தூரம் போயிட்டு அப்படியே கீழே இறங்கி இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டு திருப்பி இங்க வந்து அந்த 15 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்த 15 நிமிஷத்துல இங்க ஓப்பன் ஆச்சு, இவ்வளவு தூரம் இறங்குனா அப்படியே மேலே ஏறி போயிட்டு அப்புறம் இங்க வந்து முடிச்சிட்டான். அடுத்த 15 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டும் 15 மினிட்ஸை ஒரே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா, அதாவது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இந்த இதுதானே ஓப்பன், இந்த இடத்துல நான் நிக்கிறேன். ஓகே, இங்கிருந்து மார்க்கெட் இந்த ஹை போச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் போச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ஓப்பன். இந்த இடத்துல நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஓப்பனுக்கு நேராக. இவ்வளோ தூரம் போனால் திருப்பி அப்படியே கீழே இவ்வளோ தூரம் இறங்கி வந்தான். திருப்பி இங்கே வந்து க்ளோஸ் வச்சான். ஆனால் 15 மினிட்ஸில். ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? 30 மினிட்ஸில் பார்க்குறோம். ஓகேங்களா, அப்போ இந்த க்ளோஸ் வந்து கிரீன் கேண்டிலுக்கு ஓப்பனாக மாறிடும். ஸோ அதே இடத்துல தான் இப்போ மார்க்கெட் இருக்கு. ஏன்னா 30 மினிட்ஸில் பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுறான்? இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் இறங்கி வந்தான். அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி இவ்வளோ தூரம் போனான். அதுக்கப்புறம் க்ளோஸ் வந்து இங்கே வச்சான். இப்போ இது பாக்ஸா மாறிடும். உங்களுக்கு என்ன கேண்டில் வந்திருக்குங்க? 30 மினிட்ஸ்ல பார்க்கும்போது பின் பார், ஹேமர் பட்டன். பார். ஆமா, இதே கான்செப்ட் தான் ரிவர்சல். அதாவது பேரிஷ் என்கல்ஃபிங் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும். அண்ட் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கும், இறங்கியிருப்பான். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கும். இன்வெர்டட் ஹேமரா அது வந்து ஐ மீன் இன்வெர்டட் பின் பாரா அது க்ளோஸ் ஆகும். இது பேரிஷ் என்கல்ஃபிங்ல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ அப்போ பின் பார் வந்து அகைன் இங்க உங்களுக்கு டாமினேஷன் கொடுக்குது. சரி, இது ரெண்டாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். எது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பின் பார் பார்த்தோம். இங்க டைப் பண்ணிடலாம். பின் பார், இன்வெர்டட் பின் பார். ரெண்டாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங். மூணாவது மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். இது 3 தான் மேஜரா மார்க்கெட்ல ஒர்க் ஆகக்கூடிய பேட்டர்ன்ஸ். ஏகப்பட்ட பேட்டர்ன் இருக்கு. நீங்க மார்போஸ் பார்க்கலாம், அப்புறம் வந்து இன்டிசிசிவ் கேண்டில் பார்க்கலாம், ஏகப்பட்ட ஸ்பின்னிங் டாப் இருக்கு, டோஜி கேண்டில் இருக்கு, டிராகன் ஃப்ளை இருக்கு, பிளா 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 பிளா. நானே ஒரு 20 வீடியோ போட்டிருக்கேன் என்னோட இதுல. ஸோ பட் நல்லா ஒர்க் ஆகக்கூடிய சில பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் தான். ஓகேங்களா, இப்போ
இந்த மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் பார்ப்போம். மார்னிங் ஸ்டார் அப்படின்றது எப்படிங்க, ஒரு சப்போர்ட் லெவலில் வரக்கூடியது. அது எப்படி இருக்கும்? அகைன் ஒரு ரெட் கேண்டில், ஒரு டோஜி டைப் கேண்டில், டோஜி டைப் ஆர் இன்டிசிசிவ் கேண்டில் டைப் எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஒரு கிரீன் கேண்டில். இப்படி ஃபார்ம் ஆகும். எங்க? ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் ஆர் டிமாண்ட் ஏரியா அண்ட் ப்ரைஸ் மூவ் ஆன ஒரு ஏரியா, அந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வரணும். வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன? புல்லிஷ் சிக்னல் கிளியராக இருக்குன்னு அர்த்தம். அதே இது ஆப்போசிட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஒரு கிரீன் கேண்டில் ஃபாலோடு பை ஒரு டோஜி டைப் கேண்டில். இது எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நடுவில் இருக்கிற கேண்டில் க்ரீனாக தான் இருக்கணும், ரெட்டாக தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கேண்டிலும் லாஸ்ட் கேண்டிலும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டாக இருக்கணும், லாஸ்ட் கேண்டில் க்ரீனாக இருக்கணும். இது மார்னிங் ஸ்டார். ஈவினிங் ஸ்டார் இருந்தால் ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ரீனாக இருக்கணும், லாஸ்ட் கேண்டில் நமக்கு ரெட்டாக இருக்கணும். அவ்வளோதான். மற்றபடி நடுவில் இருக்கிற கேண்டிலை நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம். அது என்ன கலரில் வேணால் இருந்துட்டு போகுது. ஓகே, அதனால் நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், கருப்பு வச்சிடுறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட் அண்ட் டிராஸ்டிக்காக விழுந்த இடமா இருக்கணும். அந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா, நம்ம லோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். அல்லது லோ பிரேக் ஆகிட்டு இந்த பேட்டர்ன், இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான் இல்லைங்களா? அந்த இடத்துல கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ். இதுலேயும் அதே மாதிரி தான். ஹை பிரேக் ஆனால் என்ட்ரி எடுக்க போகிறோம், ஹை பிரேக் ஆனால். பட் இதில் ஒரு 50% நமக்கு என்ட்ரியில் கிடைச்சதுன்னா கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ரிஸ்க் சின்னதாகும். ஓகே, ஸோ அந்த மாதிரியே எடுக்கலாம். இப்போ இதே கேண்டிலை நான் மறுபடியும் பாருங்கள், இந்த கேண்டிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 கேண்டிலையும் சேர்த்து ட்ராப் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் எடுத்துப்போம். இதோட ஓப்பன் இந்த இடத்துல. ஓகேங்களா? இங்கிருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கான், இங்கிருந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கான், அப்புறம் இங்கே க்ளோஸ் வச்சு முடிஞ்சிருக்கான். அந்த இடத்துல அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது, 3வது கேண்டில். அவன் என்ன பண்ணியிருக்கான், இங்கிருந்து இவ்வளோ தூரம் போனான், மறுபடியும் இவ்வளோ தூரம் இறங்கினான், இவ்வளோ தூரம், அதுக்கப்புறம் இங்கே முடிஞ்சிருச்சு. 3வது கேண்டில் அந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, இவ்வளோ தூரம் இறங்கினா, திருப்பி அங்கேருந்து அப்படியே நேராக மேலே ஏறி இவ்வளோ தூரம் போனான், போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டான். இப்போ அதை அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு பாருங்க, என்ன வந்திருக்கு? பின் பார். அகைன் புல்லிஷ் பின் பார். அப்போ எல்லா விஷயம் சேர்ந்து என்ன சொல்லுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான பின்பாரை தான் அடிக்கடி சொல்லுது. இந்த பின்பார் கேண்டில் எங்கே வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவாக இருக்கும். நாட் ஓன்லி பின்பார் இல்லை, உங்களுக்கு மார்னிங் ஸ்டார் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா, ஓகே இந்த டைம் ஃப்ரேமில் 10 நிமிஷத்தில் பார்க்குறேன்ப்பா, 10 நிமிஷத்தில் எனக்கு மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு, ஆனால் இதை 30 மினிட்ஸில் பார்த்தா எனக்கு பின்பாராக இருக்கும். ஓகேங்களா? எனக்கு இந்த பக்கம் 10 நிமிஷத்துல ஈவினிங் ஸ்டார் வந்திருக்கு. அத நான் 30 மினிட்ஸ் 10, 10, 10, 30 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா? அது 30 மினிட்ஸ்ல பார்த்தா எனக்கு இன்வெர்டட் பின் பாரா இருக்கும். அப்படின்றது தான் கான்செப்ட். அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். உட்காந்துட்டு நீங்க அத போயிட்டு அனலைஸ் பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது. இப்ப இந்த 3 பின் பார், அதாவது பின் பார் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். பின் பார், புல்லிஷ் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங் அண்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார். இந்த 3மே உங்களுக்கு மெஜாரிட்டியா சார்ட்ல நீங்க பார்க்க முடியும். சரி, இப்போ நான் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். பிரைஸ் மூவ்மெண்ட் ஆன இடம் இங்க பாருங்க, பின் பார் வந்திருக்கு, பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ரைட்? 3 கேண்டிலா பாருங்க, மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு, பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கா, நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்து பின் பார் வந்திருக்கு, எனக்கு மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு, எல்லாமே புல்லிஷ் பேட்டர்ன் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைம் இதே இடத்துல எனக்கு வரும்போது இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ரிஸ்க்ல நம்ம ட்ரை பண்ணலாமா? இப்போ 1 ஹவர்ல இந்த இடத்துல வந்திருக்கு. சரி, ஒரு 5 மினிட்ஸ்ல போய் பார்ப்போம். அதே இடத்துல என்ன பேட்டர்ன் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஒரு என்கல்ஃபிங் வந்திருக்கு. ஒரு ஹராமி பேட்டர்ன் இங்க வந்திருக்கு. ஹராமி நான் இன்னும் சொல்லல. ஓகே, ஹராமி அந்த அளவுக்கு மேட்டர் கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே. அடுத்து பாருங்க, ஒரு ரெட் கேண்டில். அந்த ரெட் கேண்டிலோட ஹை எண்ட்ல ஒரு கிரீன் கேண்டில் முழுங்கிட்டான். போடுவோம், ஒரு என்ட்ரிய போடுவோம். லாங் பொசிஷன் எடுத்து பார்ப்போம். ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வச்சுக்கலாம். 1:2 தானே நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட். வைங்க 1:2.
என்ட்ரி எடுத்தோம், டார்கெட் ஹிட் ஆச்சு, ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. போச்சா? ஏன்னா இந்த இடத்துல பிரைஸ் நமக்கு 1 ஹவர்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். பட் அதே இடத்துல வரும்போது நமக்கு அதோட இம்பாக்ட் இருக்கும். அப்போ ஒரு சில கேண்டில் ஸ்டிக்கை பார்க்கலாம், பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். சரி 15 மினிட்ஸில் பார்ப்போம் அதே இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு. 15 மினிட்ஸில் பின்பார் கிடச்சிருக்கே, ஒரு ஹராமி பேட்டர்ன் கிடச்சிருக்கு, ஒரு பின்பார் கிடச்சிருக்கு. ஹராமி நான் சொல்லலை, பட் இருந்தாலும் ஓகே. 15 மினிட்ஸ்லேயே எனக்கு ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. அப்போ அந்த என்கல்ஃபிங்கை நான் டார்கெட்டாக வச்சு என்ட்ரி எடுக்கிறேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு என்கல்ஃபிங் இருக்குது, எனக்கு ஒரு லாங் பொசிஷன் போகிறேன், இதுக்கு மேலே பை, இந்த லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன். அண்ட் 1:2 தானே நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட். இங்கேருந்து 1:2 எக்ஸாக்டாக ஹிட் ஆயிருக்கான். எவ்வளோ தூரம் போயிருக்கான்றதை மறுபடியும் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு சேஸ் பண்ணியிருக்கோன்னு வைங்க. ஹை அப்படின்னு பார்த்தா 1:5 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். எனக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஓகே, பட் கேண்டில் பேட்டர்ன் எதுவும் நமக்கு இல்லை. சரி, ஒரு 30 மினிட்ஸில் பார்க்கலாம் அங்கே ஏதாவது கேண்டில் பேட்டர்ன் இருக்கா. ஓகே, ஒரு என்கல்ஃபிங் இருக்குன்னு வச்சுப்போம். என்கல்ஃபிங் இருக்கா, க்ரீனை கம்ப்ளீட்டாக இந்த ரெட்டு முழுங்கிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹராமி, அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. புல்லிஷ் ஹராமி ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, அகைன் பெரிய ஃபால். அப்போ இந்த இடம் எனக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மறுபடியும் ப்ரைஸ் வரும்போது நான் என்ட்ரிக்கு தாராளமாக வெயிட் பண்ணலாம். 30 மினிட்ஸில் பார்க்குறோம், இல்லை 1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவரில் நமக்கு ஒரு என்ன 1 ஹவரில் தெளிவாக இருக்குது பாருங்கள். கேண்டில் ஸ்டிக் என்ன கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு, இந்த 3 கேண்டிலாக பாருங்கள். அதாவது இந்த கிரீன் கேண்டில் இருந்து இந்த 3 கேண்டிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்டார் வந்திருக்கா. ஓகே, ஒரே ஒரு கேண்டிலாக பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கா, ஐ மீன் இன்வெர்டட் பின்பார் வந்திருக்கா, இந்த நடுவில் இருக்கிற கிரீன் கேண்டில். அப்போ இந்த ஜோனை நம்ம மார்க் பண்ணிக்கலாமா. ப்ரைஸ் இப்போ இந்த இடத்துல வரும்போது இப்போ 1 ஹவரில் பார்க்குறோம், ஒரு 15 மினிட்ஸில் போயிட்டு எனக்கு எனி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், பியரிஷ் பேட்டர்ன், இன்வெர்டட் ஹேமராக இருக்கலாம், ஈவினிங் ஸ்டாராக இருக்கலாம், பேரிஷ் என்கல்ஃபிங்காக இருக்கலாம், எனி பேட்டர்ன் எனக்கு இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாங்க, தாராளமாக ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாமா. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் ட்ரேடிங் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நம்ம தான் போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு லாஸ் வரக்கூடாது, ஒன்லி ப்ராஃபிட் தான் வரணும் அப்படின்றது தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்குது. அதனால நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. 1-2 ஃபெயிலியர் ஆகும். ஒரு 4 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு ட்ரேட் ஃபெயிலியர் தான் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்படி எடுக்கும்போது 3 சக்ஸஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணணும். ஒன்றில் 500 இன்னொன்றில் 1000 ரிஸ்க் வச்சுட்டு, இன்னொன்றில் 500 ரிஸ்க் வச்சுட்டு, இன்னொன்று 200 ரிஸ்க் வச்சுட்டு அப்படி பண்ணீங்க அப்படின்னா செட் ஆகாது. ஒன்று எல்லாத்துலேயும் 200 ரிஸ்க் வச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே 200 ரிஸ்க் வைங்க. 500 ரிஸ்க் வச்சா எல்லாத்துலேயுமே 500 ரிஸ்க் வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணாதான் அந்த என்ன சொல்கிறது, அந்த மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை எது பெரிய ரிஸ்க் வச்சுருக்கீங்களோ அது மட்டும் ஸ்டாப் லாஸ் அடிச்சு சின்ன ரிஸ்க் வச்சது மட்டும் ப்ராஃபிட்டில் வந்தால் ஒரு யூஸும் இல்லை. 1000 ரிஸ்க் வச்சு ஒரு ட்ரேடு ஃபெயிலியரு, 200 ப்ராஃபிட் வச்சு 3 ட்ரேடுமே சக்ஸஸ்ன்னு வச்சுப்போம். 1000 லாஸ் ஆகிடுச்சு, 600 எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ ஸ்டில் நம்ம லாஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாமே ஈவனான ஒரு ரிஸ்க் ரிவார்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ரைட். சரி, இப்போ ஒரு ஒரு சிம்பிளான சில மெத்தடை சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பேட்டர்னை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட் எதில் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா 3 பேர், ஏன்னா அதில் தான் லிக்விடிட்டி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. யூஎஸ்டி கோல்டு இதில் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ஈரோ யூஎஸ்டி ஐடென்டிஃபை பண்ணுங்கள், யூஎஸ்டி கேட், இது 3த்துலையும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் அனுப்புங்கன்னா யாரும் அனுப்பலை. அது இல்லாமல் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற கிளாஸ் இருக்குது. அடுத்த கிளாஸ் நம்ம மேபி இந்த வீக்கெண்டு பிளான் பண்ணுவோம். அதில் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு அந்த இண்டிகேட்டர் சிக்னல் கொடுத்தா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி. ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான். ஸோ அதனால் தாராளமாக பண்ணலாம் அது. ரைட், இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஹையர் டைம் ஃப்ரேமில் வரைங்க, லோயர் டைம் ஃப்ரேம் ஐ மீன் 1 ஹவர் 4 ஹவரில் டார்கெட் ஏரியாவை வரைங்க. 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிங்க பேஸ்ட் ஆன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகே, பட் ஏரியாக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் விழுந்திருக்குன்னா இந்த இடத்துக்கு வரும்போது ட்ரேட் எடுங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் விழுந்திருக்குன்னா இந்த இடத்துக்கு வரும்போது ட்ரேட் எடுங்க. இங்கிருந்து மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கானா இந்த இடத்துக்கு வரும்போது பை என்ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா. ஸோ அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ணுங்கள். நான் இப்போ சும்மா காமிக்கிறதுக்காக 15 மினிட்ஸில் காமிச்சிட்டு இருக்கேன்.
ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேமில் ஐடென்டிஃபை பண்ணணும், ரைட்? ஸோ இதை பண்ணுங்க. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம், ரைட்? ஸோ இதுதான் விஜய்ஜி, டாஸ்க் உங்களுக்கு. சொல்லுங்க. இந்த லாஸ்ட் கிளாஸ் இந்த கிளாஸ்க்கும் நீங்க இது மெயில் அனுப்ப முடியுமா? ரெக்கார்டிங் லாஸ்ட் கிளாஸ் யூடியூப்ல இருக்கு. என்கிட்ட இது இருக்காது, எல்லாமே கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆகும். அங்கேருந்து அப்படியே நான் சரி யூடியூப்ல சரி அப்லோட் பண்ணி டெலிட் பண்ணேன். நான் அது பப்ளிக் பண்ணி விட்டுறேன் யூடியூப்லேயே. சரி ஓகே. ஓகேங்களா? சார் ஒரு சரி டவுட் இது அனுப்பிச்சு விட்ருங்க. சரி சரி, இதை அனுப்பிச்சு விட்டுறேன். சார் ஒரு டவுட் ஒன்று சார். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ வந்து டைம் ஃப்ரேம் வந்து ஹை டைம் ஃப்ரேம் வைக்க சொல்றீங்கல்ல, ம் இப்போ கேண்டில்ஸ்டிக் வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும்? இப்போ இந்த அதான் ஏதோ சொன்னேன், எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பார்க்கலாம். நீங்கள் பார்க்க வேண்டியது ஹையர் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஓகே லோயர் டைம் ஃப்ரேம் விச் மீன்ஸ் 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸோட ஸ்விங் வந்து உங்களுக்கு டார்கெட் ஏரியா. ஓகே 15-10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 15 to 15 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்கணும். 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எதில் வேணால் பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ்ல அது அந்த ஹேமர் பேட்டர்னு அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் பேரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் நான் என்ட்ரி எடுக்கலாம். தாராளமாக எடுக்கலாம். இப்போ டே And one டைம் more thing, ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்தாலும் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. இப்போ நான் டே இவ்வளோ தான் டைம் எடுக்கணும்ல, நீங்கள் சப்போர்ட் ஸ்கேல்பிங் ரெசிஸ்டன்ஸ் வரையறேன். ஆ இப்போ அங்க வந்து 15 மினிட்ஸ்ல எனக்கு வந்து இது ரிவர்சல் ஆகுற மாதிரி அதான் அந்த புரியுது. கேண்டில்ஸ்டிக்ஸ் காமிக்குது. ம் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல நான் என்ட்ரி எடுத்துக்கலாம் அவங்க. தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது 15 மினிட்ஸ் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் டே டைம் ஃப்ரேமோட டார்கெட்டை வைக்கக்கூடாது. ஓகே ஏன்னா 15 அந்த டைம் ஃப்ரேமுக்கு உண்டான ரிசல்ட் தான் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கொடுக்கும். 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி உங்களுக்கு, ஐ மீன் ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சே ஒரு ஹேமர் வந்துருச்சுன்னு எடுக்கிறீங்கன்னு வைங்க. இதோட ஹை வந்து 100 ரூபா இருக்கு, லோ வந்து ஒரு 98 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து இதில் ரிஸ்க் இருக்கு. அப்போ நீங்கள் ரிவார்டு வந்து 4 பாயிண்ட் வைக்கலாம். ஓகே ஓகேங்களா? இதே இது நீங்கள் வந்து இப்போ 4 ஹவர்ஸில் பார்க்குறீங்க, சேம் ஹேமர் பேட்டர்ன் ஒன்று வந்திருக்கு, இதோட ஹை 100 லோ 90 அப்படின்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ நீங்கள் டார்கெட் 20 பாயிண்ட் வைக்கலாம். இது 4 ஹவர்ஸில் வந்தா. நீங்கள் எடுக்கிற டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் அப்படின்னும் போது அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ, ஐ மீன் அந்த பேட்டர்னோட ஹை அண்ட் லோ எவ்வளோ இருக்கோ இன்டூ 2. ஓகே அவ்வளோதான் நம்ம டார்கெட் எடுக்கும். ஏன்னா டேல பார்க்கும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்கும், சப்போர்ட் எங்கேயோ இருக்கும். அவ்வளோ தூரம் டார்கெட் நம்ம 15 மினிட் ஆன எடுக்கக்கூடிய ட்ரேடில் அச்சீவ் ஆகாது. வரும், எப்படி வரும்னா இறங்கி வருவான், மறுபடியும் ஏறி மேலே போவான், எங்கே என்ட்ரி எடுத்தோமோ அது வரைக்கும் போவான், மறுபடியும் கீழே இறங்கி வருவான். இது வந்து டைம் டேக்கன், ரொம்ப நாளாக கழிச்சு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகும். அதுக்கு தான் ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. 4 ஹவர்ஸ் 1 ஹவர் அது வந்து ஸ்விங் ட்ரேடிங். அதையும் நம்ம போக போக பார்ப்போம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு இன்ட்ராடே தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே அதனால தான். புரிஞ்சுதுங்களா? கிளாரிட்டி வேணுமா? புரியுது. விஜய்ஜி, இப்ப நீங்க அனுப்ப சொல்றது டெலிகிராம்ல அனுப்பலாமா, வாட்ஸ்அப்ல அனுப்பலாமா? டெலிகிராம்ல அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல நான் பார்க்கவே மாட்டேன். டெலிகிராம்லேயே எனக்கு அனுப்புங்க. @SMTC விஜய்னு சர்ச் பண்ணுங்க, வந்துடும் என் பேர். ஓகே. நான் லாஸ்ட் டைம் அனுப்பிச்சிருந்தது மாத்த மாதிரி தெரியலையா, அதுக்காக தான் கேட்டேன். இல்லையே, பார்த்துருப்பேன். எல்லாருமே அனுப்பிச்சிருந்தேன். பார்த்துருப்பேன். நான் கண்டிப்பாக பார்த்துருப்பேன். அதாவது நிறைய பேர் மெசேஜ் அனுப்பாங்க, மேபி ஸ்கிப் ஆகி கீழே போயிருக்கலாம். மறுபடியும் அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுப்புறேன். ஸோ இதான் டாஸ்க்கு. வீக்கெண்ட் கிளாஸில் வந்து நம்ம இது பார்த்துக்கலாம், அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பார்த்துக்கலாம். ஓகே 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 ஓகே. சார் இதோட ரெக்கார்டிங் கிடைக்குமா சார்? நான் அனுப்பிச்சிருவேன். இப்போ நான் இதில் அனுப்புவேன் பாருங்க உங்களுக்கு, ஐ மீன் யூடியூப்ல போட்டுட்டு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ. யா தேங்க்யூ. ஓகே, பாய் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. பாய். பாய். ஓகே, தேங்க்யூ. பாய்.